மக்களே, மக்களின் மக்களே, ஆட்டுப் பிரியர்களே! இது ஒரு விலாக், ஒரு பெரிய விலாகுங்க. ஒரு 1/2 மணி நேர விலாகு. இது எது சம்மந்தப்பட்ட மாதிரியான விலாக் அப்படின்னா, ஆட்டுக்கு ஒரு ஷெட்டு ஒன்று போடுறோங்க நாங்கள். அந்த ஷெட்டு சம்மந்தப்பட்ட ஒரு விலாகுங்க இது. ஸோ ஃபுல்லாக A to Z எப்படி ஷெட்டு போடலாம், என்னென்ன தேவை, நாங்கள் எந்த மாதிரி முயற்சி எடுத்து என்ன பண்ணோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு விலாக் இது. இதுதாங்க பிரச்சனை. எவ்வளோ குப்பை இருக்குது பார்த்தீங்களா ரோட்டில். மக்கள் குப்பை போடுறதை நிறுத்தவே மாட்டாங்க. அதே மாதிரி ஆடுக அந்த குப்பையை போய் சாப்பிட்றதும் என்ன பண்ணாது, நிறுத்தாது. அறிவு இருக்கிற நமக்கே என்ன பண்ண முடியறது இல்லை அப்படின்னா, குப்பை போடாமல் இருக்க முடியல. அப்போது அறிவில்லாத ஆடு என்ன பண்ணும், அதை கண்டிப்பாக சாப்பிடும். ஸோ பராமரிப்பு ரொம்ப 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 ஒரு முக்கியமான ஒரு விஷயங்க ஆடோட வளர்ப்பில். ஏன்னா இந்த மாதிரி ஊருக்குள்ளே இருந்தால் பரவாயில்ல, ஆடு அக்கம் பக்கத்தில் இருப்பாங்க, பத்திரமா பார்த்துப்பாங்க, எல்லா விதமான நன்மைகளும் இருக்கும். ஆனால் பார்த்தோம் அப்படின்னா, அந்த நாங்கள் இருக்கிற காடுங்க. ஸோ காட்டில் தான் ஃபார்மிங் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அங்கே தான் ஆடு இருக்குது. ஸோ அதுக்கு நல்ல ஒரு சுகாதாரமான ஒரு ஷெட்டு வேணும், சுத்தமான ஸ்ட்ராங்கான ஒரு ஷெட்டு வேணும்னு தான் இவங்கக்கிட்ட போயிருக்கோம். இது குனிமுத்தூர் அன்னபூர்ணாக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற ஒரு கட்டுங்க. விஸ்வநாதன் டாக்டர் இருப்பார் அங்கே. பார்த்தோம் அப்படின்னா இதுதான் என்னோடய கவுன்சிலிங் சென்டர். நானும் இங்கே தான் இருக்கேன். என் பேர் சிராஜ். என் கவுன்சிலிங் சென்டருக்கு ஆப்போசிட்டில் தான் அந்த ஒரு ஃபேக்ட்ரி இருக்குங்க. அந்த ஷெட்டு போடுறதுக்கு இந்த முள்வேலி கட்டுவாங்க பார்த்தீங்களா, அந்த கம்பி தாங்க இந்த ஃபேக்ட்ரியில் முழுக்க முழுக்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா தயாரிக்கிறாங்க. இது இப்போது முள்வேலி முதல்லலாம் லைக் வெறும் லைன் மாதிரி வந்துட்டு இருந்துச்சு. இப்போ கிராஸ் மாதிரி வருது. ஸோ ரிங்கு டைப்பில் வருது. ஸோ இதுதான் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீ அம்மன் ஒயர் நெட்டிங் கம்பெனி அவங்கக்கிட்ட பேசி டிஸ்கஸ் பண்ணி எந்த ஜிஎஸ்எம்மில் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் மெட்டீரியலில் என்ன பண்ணோம் அப்படின்னா, எங்களுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி, எங்களுடைய லொக்கேஷனுக்கு ஏற்ற மாதிரி அவங்கக்கிட்ட கேட்டோம். என்ன பண்ணலாம், எது எடுத்துகிட்டு போனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டோம். அதுக்கப்புறம் அது கட்டு கம்பி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கட்டு கம்பி வாங்கினோம். அது ஒரு கிலோ கட்டு கம்பி வாங்கினோம். அதுதான் அவங்க என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னா, இப்போ கட்டி கொடுத்துட்ருக்காங்க. இன்னொரு விஷயம், விலாக் கொஞ்சம் பெருசாக போயிடுச்சு. அப்படி இப்படின்னு ஒரு 70 நிமிஷம் ஃபுட்டேஜ் வந்துருச்சு. அந்த 70 நிமிஷத்தை தான் ஒரு 30 நிமிஷம் பண்ணியிருக்கோம். கொஞ்சம் ஸ்பீடாக போகும். இதுதாங்க நாங்கள் வாங்கியிருக்கோம். 10 ஜிஎஸ்எம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கோம். இது வெயிட்டு போட்டு பார்த்தோம். வெயிட்டு போட்டு பார்த்ததில் 31 கிலோ வந்துச்சு. ஸோ ஹிந்திக்கார பசங்க தான் இருந்தாங்க. ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறனால ஓனர் அண்ணன் இல்லை. அப்புறம் அந்த அண்ணன்கிட்ட ஃபோனில் தான் பேசி ரேட்டெல்லாம் என்ன ஏதுன்னு டிஸ்கஸ் பண்ணி முடிவு பண்ணோம். அந்த பசங்க சொல்கிறாங்க, இது தைரியமாக வாங்கிட்டு போங்க, இது டாட்டா ஸ்டீல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுதான் சொல்கிறாங்க. எங்களுக்கு ரொம்ப நேரமாக புரியல. அவங்க கம்பி காமிச்சிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அப்புறம் தான் புரிஞ்சிச்சு, இது டாட்டா ஸ்டீலுங்க. இது ரொம்ப குவாலிட்டியானதுங்க. ஸோ ரொம்ப நல்லா இருக்கும், உறுதியாக இருக்கும். ஸோ ஆடு வளர்ப்புக்கு இதுவே அதிகம்தான். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, தைரியமாக வாங்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி, இது போட்டு கட்டுறதுக்கு ராடு வேணுமில்ல, ஸ்டீல் ராடு வேணுமில்ல. அதனால என்ன பண்ணோன்னா, இது இங்கே வச்சுட்டு நாங்கள் ஸ்டீல் ராடை வாங்கிட்டு எல்லாம் சேர்த்து ஒரே ஆட்டோவில் தூக்கி போட்டு போயிடுறோன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணோம். 3200 அதோட பில்லு. ஆக்சுவலாக 3100 அந்த ரிங்கு, அந்த அந்த ரிங்கு கம்பி வேலி, அப்புறம் 100 அந்த இது கட்டுக்கம்பி. ஸோ அப்படி இப்படின்னு ஒரு சந்தில் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு என் தம்பி கூட்டிகிட்டு போனோம் அப்படின்னா, அங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பார்க் வந்துடுச்சுங்க. இது பொது வழியாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இழுத்து சாத்திட்டாங்க. மறுபடியும் யூட்டர்ன் எடுத்துகிட்டு சுந்தராபுரத்துக்குள்ளே பூந்து ஆற்றுப்பாலத்துக்கு தான் நாங்கள் போய் ஆகணும். மெயின் ரோட்டில் வந்தால் டிராஃபிக்னு தான் இந்த பக்கம் வந்தோம். பார்த்தா இங்கேயும் ஃபுல்லாக என்ன ஆயிடுச்சுன்னா சுத்த விட்டாங்க. இந்த ராடு கடையில் தான் பூந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இரும்பு குடு ஒன்று இது, இங்கே தான் போய் ராடு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணோம். நிறையா சுற்றினோங்க. அலைச்சல் மட்டும்தான். இந்த மாதிரி தாங்க ராடு வாங்கணும். ஒரு 2 அடி பூமிக்குள்ளே போகும், ஒரு அடி மேலே போகும், 3 அடி ஆச்சுங்களா. ஸோ எங்களுக்கு ஒரு 6 அடி வேணும். ஸோ ஆக மொத்தம் ஒரு 9லேருந்து ஒரு 10 அடி லென்த்தில் தான் என்ன வேணும் அப்படின்னா எங்களுக்கு ராடு வேணும். நிறைய தேடணுங்க. ரொம்ப பெரிய ட்ராபேக் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ஞாயிற்றுக்கிழமையாக போயிடுச்சு. ஸோ ஞாயிற்றுக்கிழமையாக போனனாலே என்ன ஆக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா, அதிகமான கடைகள் இல்லை. இரும்பு கடையில், இரும்பு குடோனில், பழைய இரும்பு கடையில், பழைய இரும்பு குடோனில், அப்புறம் கடைசியாக ஒரு வழியாக ஒரு இடத்துல போய் இது தம்பி ரெகுலராக அவனுக்கு தேவையான மற்ற பொருள், இந்த சாக்கு பை சொல்லுவாங்களா, அது வாங்குகிற இடம்.
சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த அண்ணா ஒரு 1 மணி நேரம் லேட்டு. அந்த 1 மணி நேரத்தில் தான் வேறு எங்கேயாவது கிடைக்குமான்னு சுற்றணும். சுற்றி முடிச்சுட்டு அப்புறம் நாங்கள் எதிர்பார்க்குற ஒரு ஹைட்லேயே வந்து கிடச்சிச்சு. சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த அண்ணன்ட்ட வந்து கேட்டோம். அவர் சொன்னார், இல்லைப்பா இது பீஸ் கணக்கெல்லாம் கிடையாது, ரேட்டு கணக்கு தான், ஐ மீன் வெயிட்டு கணக்கு தான், வெயிட்டுக்கு தான் வந்து ரேட்டு வரும். நீ என்ன பண்ணு, எது வேணும்னு பாரு, அந்த பார்த்து எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணு அப்படின்னா வெயிட்டு போட்டு பாரு, வெயிட்டுக்கு வந்து கிலோவுக்கு நான் வந்து வேலை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். சரி எவ்வளோங்கண்ணா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு 60 ரூபாப்பா அப்படின்னு சொல்லி சொன்னார். எங்களுக்கு 60 ரூபானா கம்மியாக இருக்கிற மாதிரி தான் தெரிஞ்சிச்சு. ஆனால் ஒரு ராடே பார்த்தோன்னா 4 கிலோ வந்துடுச்சு. ஸோ எங்களுக்கு ஒரு 6 ராடு வேணும், 6லேருந்து ஒரு 8 ராடு வேணும். ஸோ ஒரு ராடு 4 கிலோ அப்படின்னு சொன்னால் 250 ரூபா ஆயிடுது, 240 ரூபா ஆயிடுது. ஒரு 6 ராடு 7 ராடு வேணும்னா எங்கள் பட்ஜெட்டுக்கு வந்து நாங்கள் மினிமம் பட்ஜெட்டில் தான் ஷெட்டு போடலான்னு சொல்லிட்டு இருக்கோம். ஸோ இது வந்து கட்டுப்படி ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஒரு ராடு எடுத்துகிட்டு போனோம். அந்த ராடு எடுத்துகிட்டு போனால் அது வந்து 40 ரூபா அப்படிங்கிற மாதிரி வேலை சொன்னார். ஆனால் அதில் என்ன ஒரு சிக்கல் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த ஹைட்டு வந்து பத்தலைங்க. எங்களுக்கு தேவையான ஹைட்டு வந்து பத்தாமல் இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அந்த ராடு தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த ராட்டுக்கு வந்து நாங்கள் வந்து போனோம். இது பாருங்கள், இது ஒரு 5.5 கிலோ வருது இது. ஸோ அந்த ஹைட் மெஷர்மெண்ட்டு தான் போயிட்டு இருந்துச்சு. சரி அப்படின்னு சொல்லிட்டு ஹைட்டை வந்து பார்த்துட்ருக்கோம். உங்களுக்கும் யாருக்காவது வந்து ஆட்டுக்கு ஷெட்டு போடணும், ரொம்ப கம்மியான ஒரு காசில் ஷெட்டு போடணும் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா நீங்கள் இந்த வீடியோவை வந்து நீங்கள் ஃபுல்லாக பார்க்கலாம். உங்களுக்கு இதில் வந்து ஒரு பெரிய உபயோகம் கிடைக்கும். ஒரு ஐடியாவே கிடைக்கல. சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த அண்ணன் என்ன சொல்கிறாரு, மேலே வேணால் நீ ஏறி போய் பாருப்பா, மேலேயும் உனக்கு என்ன இருக்குன்னா நிறைய வந்து இருக்கும்ப்பா, அங்கே இருக்கிற ராடையும் நீ என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா எடுத்து யூஸ் பண்ணுறதுனா எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம்ப்பா அப்படின்னு சொல்லி அந்த அண்ணன் வந்து சொல்லிட்டாரு. அதனால் தம்பி என்ன பண்ணான் அப்படின்னா மேலே எல்லாம் போய் என்ன பண்ணான் அப்படின்னா ராடு எடுத்து பார்த்தான். ஒரே கன்ஃபியூஷனாகவே ஆகுச்சு. ஒரே பெரிய பிரச்சனைனா பட்ஜெட்டு தாங்க. அவர் 55 கம்மி பண்ண மாட்டேன்ட்டார். அப்புறம் என்ன தாண்டா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து ஒரு மேப்பை போட்டு பார்த்தோம். அந்த பக்கம் 3 அந்த பக்கம் 3 சைடில் 2 ஒரு 6 கல் வேணும்டா அப்படின்னு சொல்லி 6 ராடு வேணும்டான்னு சொல்லி முடிவு பண்ணோம். 6மே ஒரே சைஸில் வேணும், 6மே வந்து விலை கம்மியாக வேணும். இது வந்து வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து மேப்பு போட்டதுக்கப்புறம் தான் தெரிய வந்துச்சு இது நமக்கு எங்கடா செட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு அப்பாட்ட கேட்டு சரி வேறு ஏதாவது பாருங்கடா அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடியே பேக் ஆஃப் த மைண்டில் வந்து இந்த மூங்கில் இருக்கும் தெரியுங்களா, மூங்கிலில் அந்த முட்டுன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் போட்டு கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் இருந்துச்சு. சரி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிவிட்டு நேராக போய் அந்த இரும்பு நெட்டிங் கம்பெனியில் போய் எங்களோட பொருள் எடுத்துகிட்டு நாங்கள் போகிறோம். ஆக்சுவலாக 300 ஆகும், 350 ஆகும்னு சொன்னாங்க. சரி என்ன பண்ணுறது, சரி பைக்லேயே எடுத்துகிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போனோம். கம்பத்தில் இடிச்சிட்டோம். இந்த வேலையை நீங்கள் தயவு செஞ்சு பண்ணவே பண்ணாதீங்க. ஏன்னா டெம்போ ஒன்று வந்துச்சு. டெம்போ வந்தனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா எங்களுக்கு வந்து நாங்கள் வழக்கம் போல் பைக் சைடில் தானே போவோம், அது வந்து என்ன ஆயிடுச்சு இடிச்சிருச்சு. ஏன்னா இது ரொம்ப லென்த்தாக இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் இதில் வந்து ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. ரெண்டாவது ஒரு 31 கிலோ, இந்த 31 கிலோ ஒரு 7 கிலோமீட்டர் எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா ரொம்ப வந்து கஷ்டமான விஷயம். இதுதான் எங்களுடைய ரெகுலர் ஷெட்டுக்கு போகிறக்கான வழி. சும்மா அப்படியே ஜாலியாக எடுத்து வச்சுட்டு அப்படியே போயிட்டுருக்கோம். இதுக்கப்புறம் இது எப்படி ப்ரொசீட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா வேணுமில்ல. பேனல் ஷீட் ஆல்ரெடி நாங்கள் என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா சேலத்தில் வந்து ஒரு யூடியூப்பில் பார்த்து ஆர்டர் பண்ணி வாங்கி வச்சுட்டோம். அது ஒரு வாரத்துக்கு முன்னாடியே பண்ணி வச்சுட்டோம். இதெல்லாம் ஒரு பெரிய ப்ராஜெக்ட்டு. ரொம்ப நாளாக உட்காந்து யோசித்து கொஞ்சம் கம்மியாக காசு இன்வெஸ்ட் பண்ணி செஞ்ச ஒரு வேலை தான் இது. பார்த்தீங்களா, நான் மறுபடியும் சொன்னேன் பார்த்தீங்களா, குப்பை போடக்கூடாது, கால்நடைகளுக்கு தான் அது மிகப்பெரிய ஆபத்து. ஆடும் சாப்பிடும் மாடும் சாப்பிடும் பாருங்கள், குதிரை கூட என்ன பண்ணிகிட்ருக்குன்னா குப்பைகளை சாப்பிட்டுட்ருக்கு. சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த மரம் கடைக்கு வந்துட்டோம். இதுதான் அந்த மரக்கடை. ஞாயிற்றுக்கிழமை நாள் சிவகாமி ட்ரேடர்ஸ் வந்து ஒர்க்கிங்கு, பரவாயில்ல. ஆனால் அந்த அண்ணன்ட்ட ஃபோன் பண்ணோன்னே சொல்லிட்டாங்க 10 நிமிஷத்தில் வந்துடும் தம்பி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. கரெக்டாக 1 மணி நேரம் ஆயிடுச்சுங்க அந்த அண்ணன் வரக்கு. எங்களுக்கு ஆல்ரெடி 12 மணி ஆயிடுச்சு, என்ன பண்ணுறதுன்னு புரியல. சரி அது வரைக்கும் உட்காந்து எது நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருந்தோம். ஸோ அதுவும் இதுக்கு முன்னாடி பேசிகிட்டு இருந்தோம்ல கை காமிச்சு, அது 2 வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டோம். இது வந்து சைடில் வச்சு நல்ல முட்டு சப்போர்ட்டுக்கு கட்டுற மாதிரி, அந்த இது வந்து ரீப்பர் மாதிரி அடிச்சுக்கலாம் சைடில் இந்த பேனல் ஷீட் நிற்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டோம்.
சரியான தாகம் வேறு. சரி மோர் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மோர் பேக்கெட் வாங்க போனோம், மசால் மோர். அதுக்கப்புறம் தான் அந்த அக்கா சொன்னாங்க, இதுப்பா நான் போய் பார்க்குறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்த்துட்டு கடைசியில் என்ன சொன்னாங்க அப்படின்னா, இல்லைப்பா எங்ககிட்ட வந்து மசால் மோர் கிடையாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எல்லா விதமான பழைய பொருளும் இருக்குங்க அந்த காலத்தில் நம்ம சாப்பிட்டது. சரி மசால் மோர் கிடையாது, தண்ணி தான் அடிக்குது, சரி ஒரு எனர்ஜி ஏற்றி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தப்பான விஷயத்த நாங்கள் பண்ணுறோம். இதையும் நீங்கள் பண்ணாதீங்க. இந்த சாஃப்ட் ட்ரிங்க்ஸ், எனி கைண்ட் ஆஃப் சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் எதுவுமே என்ன பண்ணாதீங்க, குடிக்காதீங்க. நேச்சுரலாக மோர், தயிர், தண்ணி, அதுக்கு பெஸ்ட்டு தண்ணி, அதை குடிச்சிட்டு போயிருங்க. உட்காந்து வழக்கம் போல் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அவர் வந்தார். வந்ததுக்கப்புறம் அந்த அண்ணன்கிட்ட பேசி டிஸ்கஸ் பண்ணி, எங்களுக்கு இதுதான் எங்களோட வேலை, இதுதான் நாங்கள் பண்ணுறோம், ஸோ இதுக்கு தேவையான ரீப்பர்ஸ் அண்டு வுட் ஸ்டிக்கு தான் நாங்கள் வாங்கினோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். வந்ததுக்கப்புறம் அவர் ரொம்ப கட் அண்ட் ரைட்டான ஆளுங்க, எட்டனா கூட கம்மி பண்ண மாட்டாராட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டாரு. நாங்கள் இது ஒரு 100 தான் வந்து வேலை செய்கிற பசங்க சொன்னாங்க நேற்று நைட்டு விசாரிக்கும் போது, தம்பி விசாரிக்கும் போது. ஆனால் அவர் இல்லைப்பா இது 140 அப்புறம் அந்த பண்டில் வந்து இப்போ தம்பி ஏற்றுறான் பார்த்தீங்களா, இது வந்து 350 அதில் 10 இருக்கும். முட்டுக்கட்டை வந்து ஒன்று வந்து 140 வேணா 10 கம்மி பண்ணிக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிட்டாரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு கம்மி பண்ண மாட்டாருன்னு சொல்லிட்டாரு. சரி அவரே வேன் வச்சுருக்காரு, வேனுக்கு 250 தான்ப்பா அப்படின்னு சொல்லி சொன்னார். சரின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் தூக்கி போட்டு சிமெண்ட் மூட்டை ஒன்று இருந்துச்சு, அதுவும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு 350 எடுத்து போட்டு நேராக எங்கே கிளம்பிட்டோன்னா ஃபார்முக்கு கிளம்பிட்டோம். இதுதாங்க எங்கள் ஃபார்ம், எங்கள் ஃபேக்ட்ரிக்கு போகிறதுக்கான வழி. ஒரு சுண்டக்காமுதூர்லேருந்து அந்த பிஎன்டி காலனி எல்லாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் தாண்டி என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம போகணும். ஸோ புதுவாள் அவர், எனக்கும் அதிகமாக போய் பழக்கம் இல்லை. நான் ஒரு ரஃபாக சொல்கிறேன் இப்படி போங்க அப்படின்னு சொல்லிட்டு, தம்பி இந்த சுத்தலாம் நம்மளுது தான் தம்பி, நமக்கு தெரியாத இடமே இல்லை தம்பின்னு சொல்லிட்டு நல்லா என்ன பண்ணிட்டார், ஒரு 1/2 மணி நேரம் சுற்றிட்டார். ஒரு வழியாக என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபேக்ட்ரியை கண்டுபிடிச்சி ஃபேக்ட்ரிக்கு போயாச்சு. தம்பி முன்னாடி போனால் அவன் பின்னாடியே நாங்களும் போயிட்டோம். அங்கே கை காமிக்கிறோம் பார்த்தீங்களா, இது எங்கள் மாப்பு ஃபேக்ட்ரி, மாப் குடோன், மாப் ஃபேக்ட்ரி. எல்லாமே மாப் ரிலேட்டடான ஆல் கைண்ட் ஆஃப் மேனுஃபேக்சரிங், பேக்கிங் எல்லாமே இங்கே தான் போகும். அதுக்கு பக்கத்தில் தான் அந்த ஷெட்டு. ஆல்ரெடி அங்கே ஒரு ஷெட் இருக்குது பார்த்தீங்களா, மேலே ஒரு ரூஃப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரூஃபு இருக்கிறனால செலவு வந்து ஒரு 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 60%, 40% கம்மிங்க. ஒரு 60லேருந்து ஒரு 70% தான் நாங்கள் செலவு பண்ணியிருப்போம். ஏன்னா ஆல்ரெடி ஒரு 4-5 என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அதுக்கு அந்த பக்கத்தில் இருக்கிறவங்க ஒரு சின்ன ஃபேமிலி ஒன்று இருக்குது, ஒரு ஷெட்டு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவங்களுக்கு அந்த ஷெட்டு போட்டாங்க. ஸோ அந்த ஷெட்டு போடும்போது அந்த கவர் அங்கே இருந்துச்சு. ஸோ அதனால ஒரு 4-5 வந்து எங்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா இப்போ செலவாகலை. இல்லைனா அதுக்கும் சேர்த்து நம்ம என்ன பண்ண வேண்டியதாக இருக்கும் அப்படின்னா, இந்த பொருளே வந்து இன்னும் கொஞ்சம் என்ன பண்ண வேண்டியதாக இருக்கும், எக்ஸ்ட்ரா வாங்க வேண்டியதாக இருக்கும். மேலே ஓடு இல்லைன்னா அந்த சிமெண்ட் ஷீட் ரொம்ப காஸ்ட்லியாக இருந்துச்சுங்க. அதனால தான் வந்து லோ பட்ஜெட்டில் பண்ணோம், கம்மியாக பண்ணோம். ஏன்னா இப்போ தான் இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணுறோம், அதுக்கப்புறம் வேணால் நம்ம எதாவது ஒன்று பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேனல் ஷீட்டுக்கு போனோம். சரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் இறக்கி போட்டுட்டு ஒரு சண்டே ஒரு 1:30 மணி அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. எல்லாத்தையும் பிடிச்சி அள்ளி வீசிட்டு அடுத்த வேலை என்ன அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தோம். ஸோ உங்களுக்கும் வந்து இந்த மாதிரி ஷெட்டு போடணும் அப்படின்னா நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு நல்ல ஒரு கிளியர் கட்டான பிக்சர் கிடைக்கும். ஏன்னா இது வீடியோ ஃபுல்லாகவே வந்து எது பண்ணோம், எது ஒர்க் அவுட் ஆச்சு, எது ஒர்க் அவுட் ஆகலை, ஓகே எப்படி பண்ணி இதை கம்ப்ளீட் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 20,000 எங்களுக்கான செலவு பார்த்தோன்னா ஒரு 10,000. ஏன்னா ஆல்ரெடி ஒரு 4,000 மேலே இருக்குது. ஸோ வேலையை ஆரம்பிச்சிட்டோம். எப்படி பார்த்தாலும் ஒரு 15,000 முடிச்சிடலான்னு தான் நான் நினைக்கிறேன். இவங்க எல்லாமே வந்து இவங்க பில்டர்ஸ், இவங்க வேலையே பார்த்தோன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறது மட்டும்தான். ஸோ ஞாயிற்றுக்கிழமை நாள் அவங்களுக்கு ஆஃப் டே ஒர்க் இருந்துச்சு. அந்த ஞாயிற்றுக்கிழமை நாள் முடிச்சுட்டு பக்கத்தில் இருக்கிறவங்க, அந்த ஷெட்டில் இருக்கிறவங்க, இவங்க திருவண்ணாமலைக்காரங்க சூப்பராக வேலை செஞ்சாங்க. இதில் வந்து உழைப்பு வந்து எங்களுது ஒரு 20-30%, மீதி 70% வந்து அவங்களோட உழைப்பு, அவங்களோட முயற்சி, அவங்களோட சிந்தனை, அவங்களோட ஐடியா மட்டும்தான். இந்த கிரெடிட்ஸ் எல்லாமே வந்து அவங்களுக்கு தான் என்ன ஆகும் அப்படின்னா போய் சேரும். ஒன்று காசு கொடுத்து வேலை வாங்கினா கூட இவ்வளோ சிறப்பாக செய்ய மாட்டாங்க. இவங்க பெருந்தன்மையாக எங்களுக்கு வந்து நீ பண்ணுறா தம்பி, நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே பேசாமல், எதுவுமே ₹10 வாங்காமல் என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த வேலை வந்து செஞ்சு கொடுத்தாங்க. அண்ணன் தான் வந்து சீஃப் இன்ஜினியரு. இது வந்து ஐயா தான் அதை விட பெரிய சீஃப் இன்ஜினியரு. அவருடைய ஒரு
ஆர்வம் தான் என்ன ஆகுது அப்படின்னா இந்த வேலையை வந்து எடுத்துகிட்டு போகுது. இது வந்து அந்த ராடு வந்து நடுவில் அந்த கம்பியை இழுத்து கட்டணும்ல, அந்த இழுத்து கட்டுறதுக்காக கட்டு கம்பி சின்ன சைஸில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதை வெட்டி வந்து அவங்க வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. இது எங்களுக்கு ஓரளவுக்கு ஈஸியான ஸ்டெப்பாக தான் இருந்துச்சு. ஸோ இதை கட்டுறதுக்கு ஒன்றும் பெரிய கொஞ்சம் டெக்னிக்கல் தான். ஆனால் மேன் பவர் வேணுங்க. ஏன்னா வந்து உங்களுக்கு பார்த்தா புரியும். ஏன்னா வந்து இந்த தூக்கணும், பிடிக்கணும், வைக்கணும். ஸோ நம்ம பண்ணுறது வந்து கஷ்டங்கிறத விட முடியாது. நம்ம பண்ணோன்னா ஒரு 4 நாளில் முடிக்கிற வேலை வந்து ஒரு 16, 18 நாள் ஆயிரும். ஸோ அவங்க தொழில் செய்கிறவங்க அதனால் அவங்களுக்கு மைண்டு அதில் தான் வேலை செய்யும். ஸோ ஈஸியாக பண்ணுவாங்க. பார்த்தீங்களா, கரெக்டாக 4 மணிக்கு ஆரம்பித்தோம். ஒரு 1 மணி நேரங்க. 1 மணி நேரத்தில் கம்பி சைடு ஃபுல்லாக என்ன பண்ணிட்டாங்கன்னா குத்தி சூப்பராக ஏற்றிட்டாங்க. அடுத்தது இதை தூக்கிட்டு போய் உள்ளே அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பார்த்துட்ருக்காங்க. இது நம்ம பண்ணோம் அப்படின்னா முடியாது. ஸோ இதுக்கு மட்டும் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஆள் வச்சுக்கோங்க, பொருள் வாங்கிடுங்க, ஆள் வச்சுக்கோங்க. பிளானை என்ன பண்ணுங்கன்னா உங்கள் இடத்துக்கு தகுந்த மாதிரி, உங்கள் சைஸுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா போட்டுக்கலாம். எங்ககிட்ட இப்போதைக்கு ஒரு 4 ஆடு தான் இருக்குது. பட் ஃப்யூச்சரில் இது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு போகலாம், பெருசு பண்ணலாம். இன்னும் ஒரு நிறைய குட்டிகள் குட்டி போடும், இல்லைன்னா ஒரு சில குட்டிகளை வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணோம். அப்புறம் பக்ரீத் கடாவும் வாங்கணும். பக்ரீத்துக்காகவும் நாங்கள் இதை வந்து இது பண்ணணும், ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டோம். அதுவும் ஒரு வேலை. அப்புறம் சண்டை கிடா ஒன்றாவது என்ன பண்ணணும் அப்படின்னா ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் ஒரு ஆசை. இது ஃபுல்லாகவே பிஸ்னஸ்க்காக கிடையாது, ஆசைக்காக தான் பண்ணுறோம். பட் எண்ட் ஆஃப் த டே இதில் பிஸ்னஸும் வந்து இருக்குது. ஸோ ஆடெல்லாம் இருக்கிறதெல்லாம் பார்த்தோன்னா இப்படி கொம்பெல்லாம் வரும் கிடாக்கெல்லாம். ஸோ கொம்பெல்லாம் வந்துச்சு அப்படின்னா அந்த கொம்பை என்ன பண்ணிடக்கூடாது அப்படின்னா அந்த பேனல் ஷீட்டை கிழிச்சிடக்கூடாது. என்னடா பேனல் ஷீட்டுன்னு சொல்கிறானேன்னு கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. அந்த தம்ப்நெயிலில் பார்த்துருப்பீங்க, வெள்ளைக்கல்லில் ஒரு வீடு மாதிரி இருந்துச்சுல, அதுதான் பேனல் ஷீட்டு. ஸோ அது கிழியாது, அது 10 வருஷம் கேரண்டி இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. பட் ஸ்டில் எங்களுக்கு அதுவும் ஓகேவாக தான் இருந்துச்சு. பட் ஸ்டில் இன்னும் நல்லா பண்ணிடலாம். ஏன்னா கொம்பு கிம்பெல்லாம் குத்தி ஏதாவது கிழிச்சிருச்சு அப்படின்னா மறுபடியும் அந்த வேலையை நம்ம என்ன பண்ணிகிட்ருக்க முடியாது அப்படின்னா அந்த வேலையை மறுபடியும் உட்காந்து செஞ்சிட்ருக்க முடியாது. ஒரேடியாக பண்ணி விட்டுடலான்னு சொல்லிட்டு ஒரு 4000 எக்ஸ்ட்ரா ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இது வாங்கிட்டோம். இது 3500 கொண்டு வர வண்டி செலவெல்லாம் சேர்த்து ஒரு 3500 3500 ஆனாலும் சரி அப்படின்னு சொல்லிட்டு இது என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த செட்டிங்கை வந்து போட்டுட்டோம். இது எடுத்து வைக்கிறதெல்லாம் ஈஸிங்க. ஆனால் இப்போது அண்ணா பண்ணுறாரு பார்த்தீங்களா இந்த வேலை, இது தாங்க ரொம்ப 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 கஷ்டமான வேலை. ஏன்னா இதை எடுத்து அப்படியே வச்சோன்னா அது பாய் விரித்த மாதிரி தான் இருக்கும். அதை கரெக்டாக செட் பண்ணி எல்லா ரீப்பர்ஸ்லையும் என்ன பண்ணணுன்னா ஃபிட் பண்ணணும். ரொம்ப ஹெவியாக டைட்டாக என்ன பண்ணணும் அப்படின்னா அதை வந்து நம்ம ஃபிட் பண்ணணும், செட் பண்ணி விட்டுறணும். அப்போ தான் என்ன ஆகும் அப்படின்னா அது ஸ்ட்ராங்காக இருக்கும். இல்லை அப்படின்னா நேச்சுரலாகவே பார்த்தோன்னா நம்ம எவ்வளோ ஸ்ட்ராங்காக கட்டினாலுமே அது லூசன் ஆயிரும். ஆனால் நம்ம ஆரம்பத்துலேயே லூஸாக பண்ணிட்டோன்னா அது வந்து என்ன ஆயிரும்னா ரொம்ப வந்து வீக்காக போயிடும். அப்புறம் ஏன்டா பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி ஆயிரும். ஸோ அதனால் அவங்க ரொம்ப ஸ்டாமினாவை இன்வெஸ்ட் பண்ணி பயங்கரமாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இழுத்து என்ன பண்ணியிருக்காங்க, கட்டியிருக்காங்க. ஸோ இதுதான் இதில் இருக்கிற ஒரு டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட். இந்த டெக்னிக்கல் பார்ட்டை மட்டும் கரெக்டான ஆளாக வச்சு நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா பிரச்சனை கிடையாது. ஸோ எங்களுக்கு அவங்க இருந்தனால ரொம்ப என்ன ஆயிடுச்சுன்னா கிட்டத்தட்ட 3-4 பேர் அவங்க. ஸோ வீடு கட்டுறவங்க இது அவங்களுக்கு ஒரு பெரிய மேட்ரே கிடையாது. அவங்க வந்து இப்படி இது இல்லை, அப்படி இல்லை, அப்படி இப்படின்னாங்க. சரி, அவங்க சொல்கிறது கேட்ட மாதிரி நாங்கள் அவங்களுக்கு சின்ன சின்ன சப்போர்ட் பண்ணி கொடுத்தோம். மீதி எல்லாமே ஒரு 90% அவங்க பண்ணாங்க. 10% மட்டும்தான் நாங்கள் வந்து எடுக்கிறது, பிடிக்கிறது, அந்த சில்லற வேலையெல்லாம் இருக்கும்ல, இதோ நம்ம லெவலுக்கு தகுந்த மாதிரி அந்த வேலையெல்லாம் என்ன பண்ணோம் அப்படின்னா பண்ணி விட்டாச்சு. பார்த்தீங்களா, ஒரு 5:30 மணி இருக்கும். ஒரு ஒரு லேயர் ஃபுல்லாக என்ன ஆயிடுச்சு, ரெடி ஆயிடுச்சு. எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இந்த வேலை இழுத்துரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ரீப்பர்லாம் வச்சு ஒரு சைடு மட்டும் என்ன பண்ணி விட்டுடலாம், பேனல் ஷீட்டை போட்டு கவர் பண்ணிடலாம்டா தம்பி. மீதி வேலையெல்லாம் நம்ம அப்பப்போ டைம் கிடைக்கும் போது என்ன பண்ணிடலாம், ஃபிட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணோம். இதில் ஒரு சிக்கல் என்ன ஆயிடுச்சுன்னா ஆணி வந்து நாங்கள் 2 இன்ச் ஆணி வாங்கிட்டோம். ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க பாவம். 1 இன்ச் ஆணியே போதுமானது. ஆனால் எங்களுக்கு சரியாக தெரியல, அதனால 2 வாங்கிட்டோம். 2 வாங்கினனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஒர்க் அதிகமாகிடுச்சு. அவங்களுக்கு அடித்து இறக்குறது வந்து ரொம்ப என்ன ஆயிடுச்சுன்னா சிரமமாயிடுச்சு. 2 வேலையாயிடுச்சு. ஏன்னா ஒரே வேலையில் முடிச்சிடலாம். இது தாங்க அந்த பேனல் ஷீட். இவன் தான் இதில் முக்கியமான ஒரு ஆள். இந்த பேனல் ஷீட்டு தான் இதுக்கு வந்து பேஸு. அந்த அந்த கம்பி கூட எக்ஸ்ட்ரா சப்போர்ட்டுக்காக ஒரு
லாங் லைஃபுக்காக தான். ஆனால் மினிமம் வந்து மூங்கிலும் ஐ மீன் அந்த வுட்டு ஸ்டிக்கும் அந்த பேனல் ஷீட்டுக்கும் மினிமம் இது. அது இல்லாமல் எதுவுமே நம்ம என்ன பண்ண முடியாது. முன்னாடியே சொன்னேன், சிமெண்ட் ஷீட்டுக்கு போனால் அது வந்து விலை அதிகம், ஸ்கொயர் ஃபீட்டுக்கு தகுந்த மாதிரி வரும். ஸோ அதனால் இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது முடிவு பண்ணிட்டோம். இதில் பெரிய சிக்கல் என்னென்னா, இது ரோலாக தான் வரும். இதை வந்து இழுத்து கரெக்டாக என்ன பண்ணணும்னா செட் பண்ணணும். அந்த மரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணணும்னா அதை மடித்து அடிக்கணுங்க. அந்த வேலை தான் இவங்க பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா கொஞ்சம் லூஸாக விட்டால் கூட என்ன ஆயிரும் அப்படின்னா காற்று உள்ளே பூந்துடும். இது சத்தம் பார்த்தோன்னா இது ஒரு பிளாஸ்டிக் தான், இது பிளாஸ்டிக் மெட்டீரியல் தான், சத்தம் ஊரை கூப்பிட்ரும். ஸோ அதனால் ரொம்ப கரெக்டாக என்ன பண்ணணும்னா அதை இழுக்கணும். ஸோ டே 1 சண்டே நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. இது அடுத்த நாள் காலையில் மண்டே அவங்க சொல்லிட்டாங்க, தம்பி 6 மணிக்கெல்லாம் நாங்கள் எந்திரிச்சு வேலையை ஆரம்பிச்சிடுவோம் தம்பி அப்படின்னாங்க. நான் சொல்லிட்டோம், இல்லைண்ணா நாங்களும் வந்துடுறோண்ணா அப்படின்னு சொல்லிட்டோம். ஆனால் வந்து நாங்கள் எந்திரிச்சதே வந்து 6:30 தான், 6:15 அந்த மாதிரி தான் எந்திரிச்சோம். 6:30 மணிக்கு எந்திரிச்சு ரெடி ஆகிட்டு டப்புன்னு பைக்கை ஸ்டார்ட் பண்ணிட்டு கிளம்பிட்டோம். பார்த்தீங்களா, இங்கெல்லாம் பேனல் ஷீட் கிடையாது இந்த எருமை மாடு ஆடெல்லாம் இருக்கிறனால. ஏன்னா அதெல்லாம் ஊருக்குள்ளே இருக்குது. ஸோ அது ஒரு பெரிய அவங்களுக்கு ப்ளஸ். நம்மளது ஊருக்கு வெளியே இருக்குது அப்படிங்கிறனால, காட்டுக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறனால இந்த ஓநாய் இல்லை அப்படின்னா அது ஒரு டெட் ஃபாரஸ்ட்டு. ஸோ அதனால் வந்து சம்டைம்ஸ் யானை வரும்னு சொல்கிறாங்க, சம்டைம்ஸ் வந்து இந்த காட்டு நாய் இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ இவ்வளோ தூரம் போகணும். ஸோ அந்த சேஃப்டி பர்பஸ்க்காக தான் கொஞ்சம் என்ன பண்ணிடலாம் அப்படின்னா ஸ்ட்ராங் பண்ணி கட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டோம். இது வரைக்குமே பார்த்தோன்னா பிரச்சனை இல்லை, ஊர் தான். ஆனால் இதுக்கப்புறம் ஒரு 2 கிலோமீட்டர் நம்ம உள்ளே போகணும். ஆமாம், ஒரு 1.5-2 கிலோமீட்டர் உள்ளே போகணும். அந்த 2 கிலோமீட்டர் ஃபுல்லாமே காடு தான், காடு மட்டுமே தான். ஸோ அதனால் சேஃப்டி ரொம்ப முக்கியம். அதனால தான் ஸ்ட்ராங்காக போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி ஸ்ட்ராங்காக போட்டதுக்கு காரணம் இதுதான். சரி அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு 7 மணி 6:45 to 7 மணி அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணிட்டோன்னா உள்ளே போயிட்டோம். சூரியன் பார்த்தீங்களா பளிச்சுன்னு அடிக்குது. உள்ளே போய் பார்த்தா பெரிய ஷாக்கு. என்னடா அப்படின்னா, அவங்க சொன்ன மாதிரியே என்ன பண்ணிட்டாங்கன்னா, எங்களுக்கு முன்னாடி எந்திரிச்சு வேலையை ஆரம்பித்து வேலை கிட்டத்தட்ட ஒரு நைட்டு முடிச்சதுலேருந்து ஒரு 20-30% என்ன பண்ணிட்டாங்கன்னா வேலையை கம்ப்ளீட் பண்ணி வச்சுட்டாங்க. அவங்க 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த வேலையை முடிச்சிட்டாங்க. பார்த்தீங்களா, மேலே ஷீட் அடிச்சிட்டாங்க, நைட்டு கீழே மட்டும்தான் இருந்துச்சு, இப்போ மேலே அடித்து பண்ணி விட்டாங்க. ஸோ இந்த அக்கா பாருங்கள், யாருக்குமே சொல்லலை. அவங்களுக்கே தெரிஞ்சிருச்சு அவங்களோட டியூட்டி என்ன, அவங்களுக்கு என்ன அவங்க பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் அவங்க கரெக்டாக என்ன பண்ணிட்டாங்கன்னா பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஸோ நாங்களும் போய் என்ன பண்ணிட்டோன்னா, அவங்க சொல்கிற இது பண்ணு அது பண்ணு அந்த 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 வேலைகள்லாம் இருக்குமில்ல, அந்த வேலையெல்லாம் உட்காந்து என்ன பண்ணிட்டோன்னா பண்ணி அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணோம். சப்போர்ட் பண்ணதுக்கப்புறம் மீதி இருக்கிறது வந்து இல்லை, இது நைட்டே முடிச்சிட்டோங்க. ஆமாம், இது மேலே இருக்குது பார்த்தீங்களா, இது லைட்டு கட்டி நைட்டே முடிச்சிட்டோம். ஆமாம், இது நைட்டே முடிச்சிட்டோம். இது கீழே மேலே நைட்டே முடிச்சிட்டோம். காலையில் இந்த சைடு அடிச்சிருக்காங்க. சைடு அடிச்சுட்டு இந்த மீதி சைடும் முன்னாடி என்ன பண்ணிடலாம், கம்ப்ளீட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி இந்த சைடில் வந்து இந்த பேனல் ஷீட் வைக்கிறாங்க. இந்த பேனல் ஷீட்டு தாங்க ரொம்ப 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 முக்கியமான விஷயம். அதை மட்டும் கரெக்டாக செட் பண்ணணும். ஏன்னா காற்றுக்கு அது மடங்கும். ஸோ காற்றுக்கு மடங்கும் போது ரொம்ப இழுத்து பிடிச்சி அதை கரெக்டாக அடிக்கணும். ஆனால் இழுத்து பிடிச்சி அடிக்கும் போது நடுவில் வந்து வுட்டு ஸ்டிக்கு வரும். அப்போ அந்த வுட்டு ஸ்டிக்குக்கு நம்ம ஸ்பேஸ் கொடுத்துட்டு அடிக்கணும். ஒரு செகண்டு கூட நம்ம ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டை விட்டுட்டோன்னா அது ரொம்ப என்னவாயிரும்னா கசமுசான்னு ஆயிரும், காற்றடிக்க ஆரம்பிச்சிடும். அப்புறம் வந்து டிஸ்டர்பன்ஸ் தான் என்ன ஆகும் அப்படின்னா க்ரியேட் ஆகும். ஏன்னா காற்று நைட்டு காடு தானே, காற்றடிச்சு என்ன ஆகும், ஆடுகளுக்கு ரொம்ப பெரிய ஒரு தொந்தரவாக இருக்கும், அதை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப பெரிய ஒரு தொந்தரவாக இருக்கும். இது வந்து மேலே ஒரு சப்போர்ட்டு. ஐயா என்ன சொன்னார் அப்படின்னா, இல்லைப்பா கொஞ்சம் அதிகப்படுத்தலாம், கொஞ்சம் மேலே வந்து ரூம் சின்னதாக இருக்கிற மாதிரி இருக்கும், இன்னும் கொஞ்சம் 2 அடி இழுத்து முன்னாடி விட்டுடலாம்ப்பா, அப்போ கதவெல்லாம் வைக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னார். ஸோ இனிஷியலாக அது மாதிரி கதவு வைக்கலான்னுலாம் ஐடியா கிடையாது. அது கொஞ்சம் கொஞ்சமாக அது பண்ண தான் என்னாச்சு அப்படின்னா, அது ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் தான் அது என்னாச்சு அப்படின்னா அந்த பிளான்ஸ் எல்லாமே வந்து டெவலப் ஆச்சு. ஸோ இது ராடை வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஐ மீன் அந்த நெட்டை வந்து அந்த ஸ்டீல் நெட்டை வந்து கம்ப்ளீட் பண்ணி சூப்பராக பண்ணி கொடுத்துட்டாங்க. 8:30 மணி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பாவம் இவங்க வேலைக்கு வேறு போகணும். ஸோ காலையில் இருந்துருச்சு, அவங்க ஃப்ரீ டைமில் வந்து பண்ண பெரிய உதவி தான் இது. இதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்லிட்டு போயிட்டாங்கன்னா, தம்பி நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும் போதெல்லாம் நடுவில் சைட்லலாம் என்ன பண்ணணுன்னா அந்த ரீப்பருக்கு வந்து அடித்து ஃபிட் பண்ணணும், இந்த ஆணி அடிக்கணும். கீழே அடிச்சிருக்கு தெரியுதுங்களா வெள்ளையா, அது வந்து சைடு இங்கே தெரியுதுங்களா வெள்ளையா, அது வந்து மேலேயும் அடிக்கணும், சைட்லேயும் அடிக்கணும். அதாவது வந்து கிட்டத்தட்ட வந்து மேலே ஒரு ரீப்பர், நடுவில் ஒரு ரீப்பர், கீழே ஒரு ரீப்பர், 5th ரீப்பர் ஒன்று, 6th ரீப்பர் ஒன்று. ஸோ இதுதான் இப்போது ஆடு இங்கே இருக்குது.
அதனால தான் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இதனால இது இது சரியான வளர்ப்பு முறை கிடையாது. இது வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 1 1/2 2 மாசமா வந்து 1 1/2 மாசமா ஆமா. ஒரு 1 1/2 2 மாசமாவே நாங்க இங்க தான் என்ன பண்ணிட்டுருக்கோம்னா, பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது சரியான வளர்ப்பு முறையே கிடையவே கிடையாது. இத ஃபாலோ பண்ணாதீங்க. ஆடுகளுக்கு ஈஸியா இன்ஃபெக்ஷன் ஸ்ப்ரெட் ஆயிரும். அது மண்ல தான் இருக்கணும். ஸோ எங்களுக்கு அவ்வளோ தெரியல. ஆரம்பத்தில பண்றனால எங்களுக்கு தெரியல. நாங்களும் லைட்டா அத என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, யோசிக்காம விட்டுட்டோம். ஸோ நெறைய இன்ஃபெக்ஷன்ஸ் என்ன ஆகும் ஆரம்பிக்கும் அப்படின்னா, ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்கும். டெய்லி கிளீன் பண்ணணும். பெரிய வேலை அது. அது பார்த்தோன்னா ஈஸி ஹேண்டிலிங். ரொம்ப ஈஸியான விஷயம் அது. ஸோ அதுக்காக தான் என்ன பண்ணோம் அப்படின்னா, அந்த ஃபார்மோட வேலைய, அந்த ஷெட்டு போடுற வேலைய நம்ம வந்து எவ்வளோ சீக்கிரம் பண்ண முடியுமோ, அவ்வளோ சீக்கிரம் என்ன பண்ணோம் அப்படின்னா, நாங்க வந்து அத ஆரம்பிச்சு பண்ண நோக்கம் அதுதான். ஆடுகளுடைய சுகாதாரத்துக்காகவும், ஆள்கள் எங்க மனுஷங்களுடைய வேலை வந்து கொஞ்சம் கம்மியா முடியட்டும். சீக்கிரம் பராமரிப்பெல்லாம் முடியட்டும் அப்படிங்கிறதுக்காக தான். சரி அப்படின்னு சொல்லிட்டு ஆடெல்லாம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம், அடுத்த வேலை என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு போயிட்டாங்க. அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, "இந்த சைட்லலாம் என்ன பண்ணுங்கப்பா, நீங்க மண்ணு வாரி போட்டுருங்க" அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இது ஒரு இது ஒரு இது ஒரு கோழிங்க. ஆடுகளுக்கு நடுவுல ஒரு கோழி. ஒரே ஒரு ஒத்த கோழி தான் இருக்கு. தெரியுது பார்த்தீங்களா? கூண்டுக்குள்ள போட்டு இது இது எப்படி வந்துச்சுன்னே தெரியல. இது ஒண்ணு வந்து ஒரு 10 நாளா இருக்கு. அந்த 4 ஆடுகளுக்கு பின்னாடி இதுவும் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, செட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. என்ன செம்மண்ணு ஃபுல்லா பின்னாடி நெறைய செம்மண் இருக்கு. ஸோ நாய்கள் வந்து ஸ்வைன்னு என்ன பண்ணிரும்னா, பறிச்சு உள்ள பூந்துருச்சுன்னா, ஆடுகளுக்கு டேஞ்சர். ஏன்னா ஆடு வந்து கட்டி இருக்கும். ஸோ வந்து சேஃப் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு, சைடு ஃபுல்லா மண்ணு போட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. உள்ளேயும் மண்ணு போட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா மண்ணு போட்டுட்டா இன்னும் கொஞ்சம் அதுக்கு வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மண்ணு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மண்ணு போட சொல்லிட்டாங்க. இது நம்ம தம்பியோட ஃப்ரெண்டு. அவர் வந்தாரு. டப்பு 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 டப்புன்னு நாங்க ஒரு 1/2 மணி நேரத்தில செஞ்ச வேலைய இவரு ஒரு 5 நிமிஷத்தில என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, பண்ணி குடுத்துட்டாரு. ஃபுல்லா என்ன பண்ணிட்டாருன்னா, சைடு ஃபுல்லா நல்லா ஹைட் ஏத்தி, மண்ணு உள்ள போகாத மாரி 2வது யாரு விலங்குகள் நாயி, பூனை இல்லைனா வந்து காட்டு நாயே வந்தாலுமே என்ன ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, எதுவும் வந்து உள்ள போகாத அளவுக்கு என்ன பண்ணிட்டாரு, நல்லா ஒரு ஸ்ட்ராங்கா மேலே ஏத்தி மண்ணு போட்டு, சூப்பரா என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, அடிச்சு விட்டாரு. இது வந்து டே 3. இது வந்து அடுத்த வாரத்து ஞாயித்துக்கிழமை. ஸோ கரெக்ட்டா வந்து 28ஆம் தேதி ஞாயித்துக்கிழமை. சரியான மழைங்க. நல்ல மழை. வீட்ல இருந்து ஜர்க்கின்லாம் போட்டு பெண்டிங் எல்லாம் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தா, பெரிய சர்ப்ரைஸ் என்னன்னா, அவங்க முடிச்சுட்டாங்க. இது கோழிக்கூண்டுங்க. அவங்க வந்து முடிச்சு விட்டாங்க. ஆனா 1 வாரம் லீவா இருந்துச்சா, நான் ஸ்கூல் போற வேலையெல்லாம் இருந்தனால என்னால சரியா போக முடியல. தம்பி எல்லாம் அப்பப்போ போய் பார்த்துக்குவான். ஆனா அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஃப்ரீ டைம் கிடைக்கும் போதெல்லாம் எடுத்து 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 ஃபுல்லா என்ன பண்ணிட்டாங்கன்னா, அடிச்சு வச்சுட்டாங்க. ரொம்ப அழகா இருந்துச்சு பார்க்கறக்கே. ஃபுல்லா மேல மேல வந்து ஷீட்டு, அந்த சப்போர்ட்டிங் ஷீட் தண்ணி உள்ள விழுகாத மாதிரி சைடு ஃபுல்லா மண்ணு போட்டுட்டு, ரொம்ப சேஃபா என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, சிறப்பா பண்ணி குடுத்துட்டாங்க. இது உள் பாகமும் பார்த்தோம் அப்படின்னா நீட்டா இருக்கு. காத்து போகறக்கு தகுந்தாப்புல, அதே மாரி மழை சாரல் உள்ள வந்து விழுகாத மாதிரி என்ன பண்ணிட்டாங்கன்னா, பண்ணி குடுத்துட்டாங்க. ஸோ இது வந்து கொம்பு ஆட்ட வந்து அங்கங்க என்ன பண்ணி விட்டுறலாம் அப்படின்னா, கட்டி விட்டுறலாம். நைட்ல சண்டை போட்டுக்க மாட்டானுங்க, தொந்தரவு பண்ணிக்க மாட்டானுங்க அப்படிங்கிறதுக்காக பண்ணி, செட் பண்ணி முடிச்சாச்சு. இதெல்லாம் பார்த்தோன்னா, நல்ல மண்ணெல்லாம் போட்டு ஏன்னா வந்து தண்ணி ஒரு வேளை உள்ள மழை கிழ பேஞ்சாலும், மண்ணு செம்மண்ண இழுத்துரும் அப்படின்னு சொல்லிட்டு, நல்லா என்ன பண்ணாங்க அப்படின்னா, ப்ராசஸ் பண்ணி, பிளான் பண்ணி கட்டிட்டாங்க. பாருங்க, இப்படி தான் நம்ம வந்து வெளிய இருந்து பார்க்கும்போது, இப்படி தான் ஐடியா இருக்கும். ரூ. 15,000ங்க. ஆமாங்க, சொல்லலாம். இந்த மாரி நடுவுலலாம் போட்டு நல்லா அடிச்சிட்டோம் அப்படின்னா, ரொம்ப ஸ்ட்ராங்கா என்னவா இருக்கும் அப்படின்னா, லைஃப் வரும். 10 வருஷம் மினிமம் கேரண்டி அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. எங்களுக்கு அவ்வளோ வேண்டியதில்ல. வர வரைக்கும் போதும். அப்படிங்கிற மாரி தான் நாங்க என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, எடுத்துட்டு போயிருக்கோம். இப்போ நாங்க பண்ண செலவுக்கு ஒரு 5 வருஷம் வந்தாலுமே, 5 வருஷத்துல ஒரு 30 குட்டி, 35 30 குட்டி கணக்கு. 30 குட்டி வந்தாலுமே 30 குட்டி இதில தாராளமா என்ன பண்ணிக்கலாம்னா, பண்ணிக்கலாம். அந்த மாரி தான் வந்து ஒரு பிளான் இது. இதுதான் நான் சொன்னேன். அந்த சுருக்கம் மட்டும் தான் இதில முக்கியமான ஒரு வேலை. சுருக்குடுக்காம என்ன பண்ணுங்கன்னா, ஆள் வச்சு கரெக்ட்டா அடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. எந்த ஒரு சந்தேகமா இருந்தாலும், டவுட்ஸா இருந்தாலும் என்ன பண்ணுங்கன்னா, கமெண்ட் பண்ற ட்ரை பண்ணுங்க. நாங்க வந்து
இன்னும் உங்களுக்கு ஏதாவது கைடன்ஸ் வேணும்னாலும், ஹெல்ப் பண்ணணுனாலும், டவுட்ஸ் இருந்தாலும் நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, உங்களுக்கு நாங்கள் பண்ணுறக்கு ட்ரை பண்ணுறோம், முயற்சி செய்கிறோம். நாட்டு பிரியர்கள்லாம் சேர்ந்தோம் அப்படின்னா ஆடுகளுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இதுதான் மேல் பாகம். இந்த மேல் பாகம் ஆல்ரெடி இருந்ததுனால ஈஸியாக போயிடுச்சு. ஒரு 4, 5,000 கம்மியாச்சு. இல்லைனா அந்த 4, 5,000 என்னவா இருக்கும்னா அதிகமாக இருக்கும். ஸோ உள்ள இடம் இருக்கிறனால சத்து தீனியெல்லாம் நாங்கள் அதிகமாக கொடுப்போம். அதெல்லாம் ஷார்ட்ஸ்லேயும் வீடியோஸ்லேயும் நாங்கள் போடுவோம். அந்த பொருள் எல்லாமே பார்த்தோம்னா பத்திரமா அது பக்கத்துலேயே நல்லா டைட்டாக மூடி என்ன பண்ணிடலாம் வச்சிடலாம். நன்றி நன்றி நன்றி. பார்த்தவங்களுக்கும் நன்றி. ரொம்ப ரொம்ப நன்றி.